மங்களூருவில் ஆட்டோவில் நிகழ்ந்த வெடி விபத்து பயங்கரவாத செயல் என கர்நாடக காவல்துறை டிஜிபி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் ஆட்டோ ஓட்டுநரும் அதில் பயணித்த நபரும் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திலிருந்து குக்கர், பேட்டரிகள், வயர்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் NIA அதிகாரிகளும் மங்களூரு ஆட்டோ வெடி விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவையில் கார் வெடிப்பு நடந்திருப்பதால் தமிழக காவல்துறையின் உதவியையும் நாட கர்நாடக காவல்துறையினர் ஆலோசித்து வருவதாக அம்மாநில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மங்களூரு ஆட்டோ வெடிவிபத்து தொடர்பாக உதகையைச் சேர்ந்தவரிடம் தமிழக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டோவில் பயணித்த நபருக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்களூர் ஆட்டோ வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எல்லையான ஜூஜுவாடி சோதனை சாவடியில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களையும் சோதனைக்கு பிறகே தமிழக காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். கர்நாடகா மாநிலம் மங்களூரு கங்கநாடி காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட கரோடி பகுதியில் சனிக்கிழமை ஆட்டோவில் இருந்த பார்சல் வெடித்த சம்பவத்தில் 2 காயமடைந்தனர். இதுகுறித்து கர்நாடக காவல்துறையினர் மத்திய புலனாய்வு அமைப்புகளுடன் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் மாலை முதல் மழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை மறுநாள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதால் பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் பட்டினப்பாக்கம், எண்ணூர், காசிமேடு கடல் பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. படகுகள் அனைத்தும் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராம மீனவர்கள் 11வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் தூத்துக்குடி, நாகை, எண்ணூர், கடலூர், பாம்பன், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் உருவாக வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கும் வகையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்ப தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த கட்டடம் எவ்வித அனுமதியும் இன்றி கட்டப்பட்டுள்ளது தெரியவந்திருப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹோல்டர் தெரிவித்துள்ளார். கரூர் செல்லாண்டிபாளையத்தில் கடந்த 15ஆம் தேதி கழிவுநீர் தொட்டியில் நச்சுவாயு தாக்கி 4 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தன்னிச்சையாக முன்வந்து விசாரித்து வருகிறது. ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹோல்டர் நிகழ்விடத்தை ஆய்வு செய்ததோடு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டடம் அனுமதியின்றி கட்டப்படுவது பற்றி நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி அலுவலரை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் 54 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் உதவிகள் செய்யவில்லை என்றும் கடமையைத்தான் செய்வதாகவும் கூறினார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 80 விழுக்காடு நிறைவடைந்து உள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். உடல் நலிவுற்ற நிலையிலும் மக்களுக்காக பணியாற்றி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென 2021-2022 நிதியாண்டில் 813 கோடியே 63 லட்சம் ரூபாயும் 2022-23 நிதியாண்டில்
838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்தார். பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் காஞ்சிபுரம், சேலம், நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் விஜயை சந்தித்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் மக்கள் மாணவர்களுக்கும் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை அவர்கள் சென்று வருவதற்கான செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இதில் உரிமை கொண்டாடணும்னா தமிழக அரசாங்கத்தினுடைய இந்து அறநிலையத்துறை தான் உரிமை கொண்டாடணுமே ஒழிய இதில் பாரதிய ஜனதா உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது? நீங்கள் வாடகை வீட்டில் நுழைஞ்சிக்கிட்டு என் வீடுன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. எனவே அந்த காசி சங்கமத்திற்கும் தமிழ் சங்கமத்துக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் சம்பந்தம் இல்லை. தூத்துக்குடியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியை வரவேற்க சென்ற தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தென் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சென்றார். அங்கு அவரை வரவேற்க திரண்டிருந்த தொண்டர்கள் மேளதாளம் முழங்க ஆட்டம் போட்டனர். அப்போது காவல்துறையினரின் பாதுகாப்பு குறைபாட்டால் தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கல் சிலை, பூந்தொட்டி, பதாகைகளை உடைத்து சேதமாகின. குஜராத் மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். குஜராத்தில் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி குஜராத் மாநிலம் வருகை தந்துள்ள பிரதமர் மோடி உலக புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டார். தொடர்ந்து சௌராஷ்டிரா முதல் சூரத் வரை 8 நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். ட்விட்டருக்கு திரும்ப வருவதில் தனக்கு விருப்பம் இல்லை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் வன்முறையை தூண்டுவதற்கு ட்விட்டரை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக கூறி டொனால்டு டிரம்பின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது. இந்த நிலையில் ட்விட்டரின் புதிய உரிமையாளரான எலான் மஸ்க் கருத்து கணிப்பு நடத்தி டிரம்பின் ட்விட்டர் கணக்கு மீதான தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். ட்விட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தனக்கு அதிக பேர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ட்விட்டருக்கு திரும்ப வருவதில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் தமது நிறுவனத்தின் புதிய சமூக செயற்பாட்டு தளமான ட்ரூத் சோஷியல் சிறப்பாக செயல்படுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பேத்தி நயோமியின் திருமணம் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற 19வது வரலாற்று திருமணம் இதுவாகும். இதுவரை அதிபர்களின் மகள்களுக்கு வெள்ளை மாளிகையில் திருமணம் நடந்துள்ளது. ஆனால் முதல் முறையாக வெள்ளை மாளிகையில் அதிபரின் பேத்தி ஒருவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. ஜோ பைடனின் மகன் ஹிண்டரின் மகளான நோமியும் பீட்டர் நீலும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தற்போது இருவரும் கரம் பிடித்துள்ளனர். திருமணத்தை ஒட்டி வண்ண மலர்களால் வெள்ளை மாளிகை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் ஜோ பைடனின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா கத்தாரில் இன்று வண்ணமயமான நிகழ்ச்சிகளோடு தொடங்குகிறது. இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார். அரபு நாட்டில் நடக்கும் முதல் உலகக்கோப்பை போட்டியான இதில் 32 நாடுகள் பங்கேற்கின்றன. 8 பிரிவாக அணிகள் பிரிக்கப்பட்டு லீக் போட்டியில் மோதுகின்றன. இந்திய நேரப்படி இன்று இரவு 9:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் போட்டியை நடத்தும் கத்தாரும் ஈக்வடாரும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. உலகக்கோப்பைக்கு கத்தாரில் முகாமிட்டுள்ள 32 அணி வீரர்களும் களத்தில் சாதிப்பதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காயம் காரணமாக பிரான்ஸ் அணியிலிருந்து நட்சத்திர வீரர் கரீம் பென்சீமா விலகியிருப்பது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலக கால்பந்து திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் வீதிகளில் கால்பந்து விளையாடி இளைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கத்தார் நாட்டில் உலக கால்பந்து திருவிழா இன்று தொடங்க உள்ளது. இதையொட்டி வத்தலக்குண்டு ராயல் கால்பந்தாட்டக் கழகம் சார்பில் கால்பந்து விளையாட்டு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. அப்போது வீரர்கள் வீதிகளில் கால்பந்து விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நியூசிலாந்திற்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
காசு சுண்டலில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி இந்தியாவை முதலில் துடுப்பெடுத்தாட பணித்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்களை எடுத்தது. சூரியகுமார் யாதவ் 51 பந்துகளில் 111 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். நியூசிலாந்து பந்துவீச்சாளர் டிம் சவுதி ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி சாதனை படைத்தார். பின்னர் களம் கண்ட நியூசிலாந்து அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 126 ரன்களை மட்டுமே எடுத்தது. நியூசிலாந்து தரப்பில் கேன் வில்லியம்சன் 61 ரன்களை எடுத்தார். இந்திய அணி தரப்பில் தீபக் ஹூடா 10 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க முடியாத நிலையில் திமுக அரசு இருப்பதாக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முனுசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் உரையாற்றினார். சற்று அசந்திருந்தால் கோவை குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்திருப்பார்கள் என்று முனுசாமி கூறினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருப்பவர்கள் அல்ல என்று கூறினார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அந்த கூட்டணி இருக்காங்க பாத்தியா, அந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையுடைய தலைவர்கள் இல்லை. இந்த நாட்டில் தமிழகம் இப்போது நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் கூட தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இப்படி தனித்தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்துக் கொண்டு இது போன்ற வன்முறையில் ஈடுபடுகின்ற கூட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பண்ணை வீட்டில் தனது ஆதரவாளர்களை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்தார். தமிழகம் முழுவதும் தொண்டர்களை சந்திக்க பன்னீர்செல்வம் ஆயத்தமாகி வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை சனிக்கிழமை சந்தித்தார். இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவரது வீட்டிற்கு சென்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் தருமர் தலைமையில் சென்ற அவர்கள் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினர். செங்கல்பட்டு மாவட்டம் சின்னக்குப்பத்திலிருந்து ஆழ்கடல் சென்ற மீனவர்களுக்கு வலைகளில் டன் கணக்கில் குப்பைகள் சிக்கியதால் அவதியடைந்தனர். சின்னக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது மீனவர்கள் வீசிய வலைகளில் தண்ணீர் பாட்டில்கள், நெகிழி பைகள், பொம்மைகள், செடிகள் என டன் கணக்கில் குப்பைகள் சிக்கிக் கொண்டன. செய்வதறியாமல் திகைத்த மீனவர்கள் வேறு வழியின்றி 7க்கும் மேற்பட்ட படகுகளில் குப்பைகளோடு கரைக்கு திரும்பினர். பின்னர் பாதி வலைகளை அறுத்துவிட்டு குப்பைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி புதைத்தனர். கடலுக்கு சென்று கலக்கும் ஆற்று நீரில் குப்பைகள் வீசப்படுவதால் மீன்கள் இறப்பதாக வருத்தம் தெரிவிக்கும் மீனவர்கள் இப்பிரச்சினைக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் குப்பைகள் கடலில் கலப்பதை தடுக்காவிட்டால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் சிறப்பு வழி அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ளூர் மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் செல்வதற்கென தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழியை அடைத்து பூட்டு போடப்பட்டதால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த உள்ளூர் பக்தர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கோயிலில் உள்ள பாதுகாவலர்கள் தங்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனதை புண்படுத்துவதாகவும் அவர்கள் புகார் அளித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் சன்னிதானத்திற்கு எதிரே தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சிறப்பு வழியை திறந்து பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சிறப்பு தரிசனத்தில் அனுமதிக்கும் விவகாரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞருக்கும் பாதுகாவலருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த 44,000 மின் கம்பங்கள் மாற்றப்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 100 நாட்களில் 50,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். கோவையில் சாலை சேதம் குறித்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அவர் கடந்த ஆட்சியில் சாலை பராமரிப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில்
எத்தனை கோடி ரூபாய்க்கு கோவை மாநகராட்சியில் சாலை அமைக்கின்ற பணிகளுக்கு மட்டும் செலவிடப்பட்டது 1.5 வருஷம் தான் ஆகுது. 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான உத்தரவுகளை கொடுத்திருக்காங்க. அதில் 26 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அந்த நிதி வரப்பெற்று அந்த பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய நிதிகள் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ளாக கொடுக்கப்பட்டு பழுதடைந்த கடந்த அதிமுக ஆட்சியில் பழுதடைந்த சாலைகள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுத்து அந்த சாலை பராமரிக்கக்கூடிய பணிகள், சாலை புதுப்பிக்கக்கூடிய பணிகளுக்கு இப்பொழுது தொடங்கப்படுகின்றன. தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் மழை காரணமாக மஞ்சள் தோட்டங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 மாதங்களாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் மஞ்சள் பயிர்கள் தண்ணீர் இடஒதுக்கீட்டை புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் டெல்லியில் 11 வயது சிறுமியை தெருநாய்கள் ஒன்று சேர்ந்து ஆக்ரோஷமாக துரத்திச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. கடந்த சில மாதங்களாகவே டெல்லி என்சிஆர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வளர்க்கப்படும் நாய்கள் மனிதர்களை துரத்திச் சென்று தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் காசியாபாத் வைஷாலியில் உள்ள ராம்பிரஸ்தா கிரீன் சொசைட்டியில் உள்ள சிசிடிவியில் 11 வயது சிறுமியை தெருநாய்கள் துரத்திச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் வளர்ப்பு பிராணிகளால் மற்றவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று நொய்டா ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டங்களையும் கட்சியில் சீரமைப்பு நடவடிக்கைகளையும் பசில் ராஜபக்ச மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீரழிவிற்கு காரணமானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பசில் ராஜபக்சவும் ஒருவராக சேர்க்கப்பட்டார். அவர் தரப்பில் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை வெளிநாடு செல்ல அவருக்கு அனுமதி வழங்கியது. இதையடுத்து பசில் ராஜபக்ச செப்டம்பர் 9ஆம் தேதி அமெரிக்கா சென்றார். உலகக்கோப்பை கால்பந்து தொடங்க உள்ள நிலையில் 6வது முறையாக பிரேசில் அணி கோப்பையை வெல்லும் என்ற நம்பிக்கையில் அந்நாட்டு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துள்ளனர். தலைநகர் பிரேசிலியா முழுவதும் உலகக்கோப்பையை வரவேற்க மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். குறிப்பாக பிரேசிலிய கலைஞர்களால் சுவர்களில் கால்பந்து போட்டி சார்ந்த வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன.